ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். போன கிளாஸில் தும் ஆப் வச்சு 4 வித வாக்கிய அமைப்பும் பார்த்தோம். அதே மாதிரி மை வச்சு 3 வித வாக்கிய அமைப்பு பார்த்தோம். இப்போ சிங்குலர் என்னென்ன இருக்குது? இவன், இவள், அவன், அவள். இதை மட்டும் வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் அவன் ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன். இது ரெண்டுமே ஆண்பால். இவனுங்கிறதுக்கு யஹ்னு தெரியும், அவனுங்கிறதுக்கு வஹ்னு தெரியும். ஆனால் அது ஓன்னு தான் உச்சரிக்கணுங்கிறதும் தெரியும். நம்ம இங்கே எழுத்தில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எழுத்தில் வஹ் இருந்தாலும் சரி, ஓ இருந்தாலும் சரி, ஓன்னு தான் உச்சரிக்கணும். அது ஞாபகம் வச்சிங்க. இதை வச்சுக்கிட்டு இப்போ நாம் இந்த சென்டென்ஸை முதல்ல ஆண்பாலும் அடுத்து பெண்பாலும் இந்த 3 வகை வாக்கிய அமைப்பு வச்சுக்கிட்டு நாம் இங்கே படிப்போம். முதல் சென்டென்ஸாக இவன் அல்லது அவன். இந்த அல்லதுங்கிறதுக்கு தான் இந்த பார் போட்டிருக்கோம். இவன் அல்லது அவன் வருகிறான். இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான். இவனுக்கும் அவனுக்கும் ரெண்டுக்குமே ஹீ தான். அப்போ ஹீ கம்ஸ். ஹிந்தியில் பாருங்க, ய ய இவனுக்கு குறிக்கிறது யஹ், அவனுங்கிறத குறிக்கிறதுக்கு வ அல்லது ஓ. நம்ம ஓ தான் உச்சரிக்கணும். அப்போ ய அல்லது ஓ ஆத்தா ஹை, ய அல்லது ஓ ஆத்தா ஹை. இவன் அல்லது அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் கம்மிங். ய ஆர் ஓ ஆ ரஹா ஹை. ய அல்லது ஓ ஆ ரஹா ஹை. இவன் அல்லது அவன் வந்து கொண்டிருந்தான். ஹி வாஸ் கம்மிங். ய ஆர் ஓ ஆ ரஹா தா. ய ஆர் ஓ ஆ ரஹா தா. இப்போ பெண்பால் பார்ப்போம். இவள் அல்லது அவள் வருகிறாள். ஷீ கம்ஸ். ய ஆர் ஓ ஆத்தி ஹை. ய ஆர் ஓ ஆத்தி ஹை. இவள் அல்லது அவள் வந்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் கம்மிங். ய ஆர் ஓ ஆ ரஹி ஹை. ய ஆர் ஓ ஆ ரஹி ஹை. இவள் அல்லது அவள் வந்து கொண்டிருந்தாள். சி வாஸ் கம்மிங். ய ஆர் ஓ ஆ ரஹி தி. ய ஆர் ஓ ஆ ரஹி தி. இவன் அல்லது அவன் உட்காருகிறான். ஹி சிட்ஸ். ய ஆர் ஓ பைட்தா ஹை. ய ஆர் ஓ பைட்தா ஹை. இவன் அல்லது அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஹி இஸ் சிட்டிங். ய ஆர் ஓ பைட் ரஹா ஹை. ய ஆர் ஓ பைட் ரஹா ஹை. இவன் அல்லது அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஹி வாஸ் சிட்டிங். ய ஆர் ஓ பைட் ரஹா தா. யஹ் ஆர் ஓ பைட் ரஹா தா. இது பெண்பல்ல. இவள் அல்லது அவள் உட்காருகிறாள். ஷீ சிட்ஸ். ய ஆர் ஓ பைட்தி ஹை. ய ஆர் ஓ பைட்தி ஹை. இவள் அல்லது அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் சிட்டிங். ய அல்லது ஓ பைட் ரஹி ஹை. ய அல்லது ஓ பைட் ரஹி ஹை. இவள் அல்லது அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள்.
she was sitting. य அல்லது वो बैठ रही थी. य அல்லது वो बैठ रही थी. இவன் அல்லது அவன் சாப்பிடுகிறான். he eats. यह और वो खाता है. यह और वो खाता है. இவன் அல்லது அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். he is eating. य और वो खा रहा है. य और वो खा रहा है. இவன் அல்லது அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். he was eating. य और वो खा रहा था. य और वो खा रहा था. இவள் அல்லது அவள் சாப்பிடுகிறாள். she eats. य और वो खाती है. य और वो खाती है. இவள் அல்லது அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். she is eating. य और वो खा रही है. य और वो खा रही है. இவள் அல்லது அவள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். she was eating. य और वो खा रही थी. य और वो खा रही थी. இவன் அல்லது அவன் குடிக்கிறான். he drinks. य அல்லது वो पीता है. य அல்லது वो पीता है. இவன் அல்லது அவன் குடித்துக் கொண்டிருக்கிறான். he is drinking. य அல்லது वो पी रहा है. य அல்லது वो पी रहा है. இவன் அல்லது அவன் குடித்துக் கொண்டிருந்தான். he was drinking. य அல்லது वो पी रहा था. य அல்லது वो पी रहा था. பெண் பல்ல. இவள் அல்லது அவள் குடிக்கிறாள். she drinks. य और वो पीती है. य और वो पीती है. இவள் அல்லது அவள் குடித்துக் கொண்டிருக்கிறாள். she is drinking. य அல்லது वो पी रही है. य அல்லது वो पी रही है. இவள் அல்லது அவள் குடித்துக் கொண்டிருந்தாள். she was drinking. य அல்லது वो पी रही थी. य அல்லது वो पी रही थी. இவன் அல்லது அவன் போகிறான். he goes. य அல்லது वो जाता है. य அல்லது वो जाता है. இவன் அல்லது அவன் போய்க் கொண்டிருக்கிறான். he is going. य அல்லது वो जा रहा है. य அல்லது वो जा रहा है. இவன் அல்லது அவன் போய்க் கொண்டிருந்தான். he was going. य அல்லது वो जा रहा था. य அல்லது वो जा रहा था. இவள் அல்லது அவள் போகிறாள். she goes. य அல்லது वो जाती है. य அல்லது वो जाती है. இவள் அல்லது அவள் போய்க் கொண்டிருக்கிறாள். she is going. य
அல்லது ஓ ஜா ரஹி ஹை. ய அல்லது ஓ ஜா ரஹி ஹை. இவள் அல்லது அவள் போய்கொண்டிருந்தாள். ஷி வாஸ் கோயிங். ய அல்லது ஓ ஜா ரஹி தி. ய அல்லது ஓ ஜா ரஹி தி. இதுவரைக்கும் பார்த்ததுல இந்த இவன் அவன் வரும்போது ஜாத்தா ஜாரஹா, இவள் அல்லது அவள் வரும்போது ஜாத்தி ஜாரஹி. வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? சின்ன ஒரு அவ்வளோதான். இதே ப்ரெசண்ட் கண்டினியூஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸுக்கும் என்ன வித்தியாசம்? பின்னாடி வர்ற ஹை ஹை ஹோ ஹோ தான், அங்கிட்ட தா தேத்தி தான். பாருங்க, ஜாரஹா ஹை, ஜாரஹா தா, ஜாரஹி ஹை, ஜாரஹி தி. இந்த வித்தியாசத்தை மட்டும் மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாக்கிய அமைப்பு ரொம்ப ஈஸி. படிங்க. அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி.